சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் கேண்டீன் ஊழியர் முகத்தில் கும்மாங்குத்து குத்திய காட்சிகள்தான் இவை. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இரவு 9:30 மணியளவில் மும்பை எம்எல்ஏ விடுதியில் உள்ள கேண்டீனில் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் பருப்பு ரொட்டி உணவை ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த உணவு பொட்டலத்தோடு கேண்டீனிற்கு வந்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் கெட்டுப்போன உணவை வழங்கியதாக கேண்டீன் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது ஆத்திரத்தில் அங்கிருந்த ஊழியர் ஒருவரிடம் உணவை நுகர்ந்து பார்க்குமாறு கூறிய எம்எல்ஏ ஊழியரின் முகத்தில் கொடூரமாக தாக்கினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் பலரும் புகார் அளித்திருக்கலாம், அதை விட்டுவிட்டு எப்படி ஒரு எம்எல்ஏ அப்படி தாக்கலாம் என விமர்சனங்களை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் ஆர்டர் செய்த உணவை வாயில் வைத்தவுடன் ஒரு மாதிரியாக இருந்ததாகவும் அடுத்த வாய் வைத்தவுடன் தனக்கு வாந்தியே வந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கேண்டீன் மேலாளர் சரியாக பதிலளிக்கவில்லை, அதனால் அவரை தாக்கினேன் என எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் சிவசேனாவின் வாணி என்றும் பாலாசாஹேப் தாக்கரே தங்களுக்கு கற்றுக் கொடுத்த மொழியை நான் பயன்படுத்தினேன் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், கராட்டே மற்றும் மல்யுத்தத்தில் நான் ஒரு சாம்பியன், எனக்கு வாள்களையும் பயன்படுத்த தெரியும், இந்த பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையிலும் நான் கேள்வி எழுப்புவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சஞ்சய் கெய்க்வாட் தனது பேச்சுக்கள் மூலம் சர்ச்சைகளில் சிக்குவது ஒன்றும் புதிதான விஷயம் அல்ல. ஏற்கனவே கடந்த ஆண்டு ராகுல் காந்தியின் நாக்கை வெட்டுபவர்களுக்கு பரிசு வழங்குவதாக அறிவித்து சர்ச்சையை உருவாக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.